மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று கிருஷ்ண பரமாத்மா ஏன் சொன்னார் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. அவர் பிறந்தது ஆவணி மாதத்தில். அந்த ஆவணி மாதத்துல பார்த்தோம்னா சூரியனானவர் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிப்பார். அதே போல சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஸ்ரீராமர் பிறந்திருக்கிறார் அல்லவா, அந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டோம்னா சூரியனானவர் உச்சபலத்தோடு சஞ்சரிப்பார். இப்படி ராமர் பிறந்த அந்த சித்திரை மாதத்திலே சூரியன் உச்சபலத்தோடும், கிருஷ்ணர் பிறந்த ஆவணி மாதத்திலே சூரியன் சொந்த வீட்டிலே ஆட்சி பலத்தோடும் சஞ்சரிக்க இந்த இரண்டு இடங்களுக்கும் உரிய ஒரு திரிகோணஸ்தானம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்துப்பா. அந்த ஆவணியிலிருந்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று வரக்கூடிய, அதாவது நம்ம ராசி மண்டலத்திலே பார்க்கும் பொழுது சிம்மம், சிம்மத்திலிருந்து நேராக கன்னி, கன்னியிலிருந்து துலாம், துலாத்திலிருந்து விருச்சிகம், விருச்சிகத்தை அடுத்து தனுசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த தனுசு ராசியிலே அந்த சூரியனானவர் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதமானது அமைந்து விடுகிறது. ஆக இந்த மார்கழி மாதம் என்பது எப்படி சூரியனானவர் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறாரோ ஆவணி மாதத்திலே, எப்படி உச்சபலத்தோடு சித்திரை மாதத்திலே சஞ்சரிக்கிறாரோ, அவை இரண்டையும் விட உயர்ந்த ஒரு மாதமாக இந்த தனுர் மாதம் என்பது பார்க்கப்படுகிறது. அதனாலதான் அதிகாலை நேரத்திலே எல்லா ஆலயங்களிலுமே தனுர் மாத பூஜை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன சார் இதற்கு மகத்துவம் சொல்லி பார்த்தோம்னா, தனுசு என்பது குருவினுடைய ராசியாகவே அமைந்து விடுகிறது. அந்த குருவினுடைய ராசியிலே இந்த சூரியனானவர் ஆன்மகாரகனாகிய இந்த சூரியனானவர் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. அதனால்தான் இந்த தனுர் மாதம் என்பது மிகவும் சிறப்பு பெறுகிறதுங்கிறதுக்காக சொல்றோம்.